ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக கத்திரிக்காயும் காராமணியும் சேர்த்து புளிக்குழம்பு பண்ண போகிறேங்க. குழம்புக்கான மசாலா வறுத்துக்கலாங்க. அதுக்காக பேன் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கை தேங்காய் திருவலை சேர்த்து ஆயிலில் நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டு அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ அதில் ஒரு 15 போல் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்பு காரக்குழம்பு எது செய்ததாக இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஆயிலில் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கத்திரிக்காவை. கத்திரிக்காய் வதக்கினது போக கடாயில் மீதி ஆயில் இருக்குங்க. இப்போ அந்த ஆயில்லையே அரை ஸ்பூன் போல் கடுகும் 1/4 ஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 3 வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இது போக 15 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ அது கூடவே ஒரு 5 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்தாச்சுங்க. இப்போ பொடியை கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ அது கூடவே நம்ம ஆயிலில் வதக்கி எடுத்த கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி கூட மசாலா பொடியெலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்போட காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காய் தக்காளி கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் காரமணி குழம்புக்கு நம்ம கரைச்சி எடுத்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலாவோட புளிக்கரைசலை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் காராமணி குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்த காராமணி இப்போ குழம்புல சேர்த்துக்கலாங்க. காராமணி சேர்த்து நல்லா குழம்பு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் காராமணி குழம்பை கடைசியாக கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.